ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. ஒரு சில வீட்டை பார்த்தோன்னே அழகாக இருக்கும் தெரியுமா? கிச்சன் பார்த்தா அந்த அவங்க வச்சுருக்க இடம், பொருட்கள் அதெல்லாம் பார்த்தா ஒரு அழகாக இருக்கும்ல. அதுமாதிரி எனக்கு இவங்க வீட்டை பார்த்தா அப்படி தோணுச்சு. அதனால் ஒரு சிறிய கிச்சன் டூர் மாதிரி ஒரு டூர் மாதிரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். எனக்கு வாஷ் பேஷன் இவ்வளோ அழகாக வச்சுருக்குங்க பாருங்கள். சாமி இருந்து இவங்களுக்கு சொந்த வீடு பண்ணையூரில் இருக்குது. சொந்த வீடு இதுவும் ஓன் ஹவுஸ் தான். பண்ணையூரில் பெரிய பங்களாவாம். சரி, அங்கே விட்டுட்டு இங்கே பாலவாக்கம் நம்ம பீச் பக்கத்தில் தான். இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்காங்க போல் அந்த வீட்டை வாடகை விட்டுட்டு. சரி, இங்கே சிட்டிக்குள்ளே இருப்போம் அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கிச்சனு. எதுக்காக நம்ம லேடிஸுங்களுக்கு இந்த கிச்சன்லாம் அப்படி இருந்தால் அழகாக இருக்கும்ல. சமையல் பண்ணாலே அந்த கிச்சன் பார்க்க அவ்வளோ அழகாக இலகுன்னு பொறுத்து வச்சாலே அது ஒரு மனசுக்கு சந்தோஷம், வேலை செய்கிறதுக்கும் ஒரு உற்சாகம் வரும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல வீட்டை. இதை பார்த்துக்கிட்டு இந்த மாடல் பிடிச்சா கூட இந்த மாடலில் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதனால தான் இந்த சரி கிச்சன் டூர் போடுற மாதிரி போடும் அப்படின்னு போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல வீடு தான். இந்த கபோர்டில் எல்லாமே நல்லா ஃபிட் பண்ணிச்சு. மைக்ரோவன்லாம் இந்த பக்கம் நல்லா பார்த்தீங்களா, சமையல் போர்டு எல்லாமே கீழே வைக்காமல் எல்லாமே அந்த கபோர்டு மாதிரி எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்த மசாலா போட்டு ஜாமான்கள் இதை எடுக்கிற மாதிரி. இது வந்து காய்கறி வெட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழே 2 பக்கமும் கபோர்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா திறக்கிறதுக்கு ஈஸியாக. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வைங்க. நீங்களும் இதே மாதிரி புது வீடு கேட்டோன்னா இதே மாதிரி வைங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் செலவு தான் ஆகும். காசு இருக்கிறவங்க பண்ணுங்க. பார்க்க அழகாக இருந்ததுனால தான் நாங்களும் வீடியோ எடுத்தேன். சரி, அடுத்த வீட்டு கிச்சனை நம்ம ஏன் போகணும்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு லேடிஸுங்களுக்கெலாம் பிடிக்கும் தானே கிச்சனை பார்க்குறதுக்கு. அர்த்தம் நீட்டாக இருந்தா இதே மாதிரி நம்மளும் வாங்குவோம். இப்போ எவ்வளோ ஆன்லைனில் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? டிமார்ட் ஆன்லைன்லலாம் இந்த பொருட்கள் கிச்சனுக்குள்ள பொருட்கள் அழகழகாக வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் இப்படி ஆன்லைனில் பார்த்து இந்த பொருட்கள்லாம் வாங்குகிறாங்க. பெண்களை அப்போ அந்தளவுக்கு கவர்றாங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லாம். இது மேலே ஒரு கைப்பிடி மாதிரி வச்சுக்கிட்டு காற்று போகாதது சீனி, டீத்தூள், காப்பித்தூள் எல்லாம் இதில் தான் வச்சுருந்தாங்க. சிம்னி வந்து ஆட்டோமேட்டிக். எப்போவுமே லேடிஸுங்களுக்கு கிச்சன் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்காக தான் வீடியோ போட்டேன். எல்லாரும் பாருங்கள், நீங்களும் வாங்குங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சொந்தமாக வீடு கட்டுவோம் எல்லோரும். நீங்களும் கட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ராயர், இந்த டப்பாக்கள்லாம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. இது எல்லாமே டப்பாவை நல்லா நீட்டாக வச்சாலே அந்த சமையல் ரொம்ப அழகு தானே, கச்சா முச்சான்னு போடுறத விட. இந்த அளவுக்கு பொருட்கள் போச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா? அஞ்சரை பெட்டி எவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்க பாருங்கள், மூடி வச்சு. எல்லாம் பணம், காசு, துட்டு, மணிங்கிற மாதிரி தான். காசு இருந்தால் என்னதான் வாங்கிக்கலாம். காற்று போகாத அளவுக்கு பாட்டில் இதெல்லாம். ஆனால் ஓரளவு இப்போ எல்லாருமே வாங்கி வைக்கிறாங்க. காசு பணம் முந்திலாம் பெரிய பணக்காரங்க தான் விற்பாங்க அப்படின்லாம் இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆட்களும் இதே மாதிரி இந்த பொருட்கள்லாம் அழகழகாக பார்த்து வாங்குறாங்க. ஏன்னா அதுக்கு தக்கன ஆன்லைன் வந்துச்சு. மீடியா இப்போ எல்லாமே நல்லதும் பண்ணுது, கெட்டதும் பண்ணுது. இதே மாதிரி பொருட்கள்லாம் அப்படியே ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம். ஃபோனு எல்லாத்துக்கும் யூஸ் தான். இன்னும் ஒரு சிலர் தான் கெட்டதும் வர்றதுனால சில குடும்பங்கள் அடையுது. நம்மளும் யூடியூப் போட்டுக்கிட்டு கிடக்கும், ஃபோனை வச்சுக்கிட்டு. இதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும். ஃபோன் என்னால் சும்மா மற்றதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம தேவைக்காச்சும் யூஸ் ஆகட்டும் என்ன. அதனால தான் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ராயர்லாம் செம்மையாக இருக்குது. இது அதுமாரி இந்த பிறகு இடத்த அவ்வளோ அழகாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். வாஷிங் மிஷின், இது பாத்திரங்கள் ஒரு மிஷின். அதே மாதிரி எல்லாத்துக்குமே மிஷின் வந்துட்டுங்க.
பார்த்தோங்களா ஒரு மிஷின் வீடு துடைக்கிறதுக்கு அந்த ஒரு பெருக்கிறது துடைக்கிறது எல்லாமே மிஷின் வந்துட்டு கொஞ்சம் ஆட்களை சோம்பேறியை தான் ஆக்குது. ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு கொஞ்சம் இதுகள்லாம் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. உடம்பு அந்தளவுக்கு வலிக்கலாம் மக்களுக்கு. இந்த பைப்பு அழகாக இருந்தது, அதனால தான் பைப்பும் எடுத்தேன். சிலவங்க அடுத்தவங்க வீட்டில் பார்த்து நம்ம வீட்லேயும் இப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் தெரியுமா, அதுக்காக தான் இந்த வீடியோ. சும்மா கிச்சன் எடுத்து போட்டேன்னு நினைக்காதீங்க. கிச்சன் டூர் இவங்க அதான் அப்படி இன்னொரு நாள் வர சொன்னாங்க. எல்லாம் நல்லா செட் பண்ண பிறகு வாங்க, இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இருக்கிற மிஷினை பாருங்களேன். இது என்ன எதுவுமே செட் பண்ணலை. இது பெட்ரூமாக வச்சுருக்காங்க. அதான் எல்லாம் கபோர்டு தான், உள்ளே தான் எல்லாருக்கும் வெளியே தெரியும். இது பாத்ரூமும் போடுறேன்ட்டு கிண்டல் பண்ணாதீங்க. பாத்ரூமும் அழகாக இருக்குல்ல. இப்போ கிச்சன் பெட்ரூம் மாதிரி பாத்ரூமே இப்போ அழகாகப்பட்டுன்னு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பாத்ரூம் கூட, அதனால தான் எடுத்தேன். எல்லா வீட்டிலும் போக மாட்டேன். இது இந்த புதுசுன்னு இப்போ வந்திருக்காங்கன்னு எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம். இந்த வாரம் தான் வந்தாங்களாம். இந்த லைட் வந்து டச் பண்ணால் எரியிற லைட். சரி, என் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி நிறையா வீடியோஸ் போடுறேன். இன்னும் இந்த சண்டே ஊருக்கு போகிறேன், ஊருக்கு வீடியோ எல்லாம் போடுவேன். அதனால் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். பாய்.